அறிவோம் சிறிவோம் உலை தோண்டியிருக்கும் அனைத்து சுவாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம், அநேக கோடி நமஸ்காரம். இன்று நாம் உடலை பக்குவப்படுத்துவது எப்படி, நோய் நொடிகள் 4448 நோய்கள் இருக்குது சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இந்த நோயில்லாமல் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்வதைப் போல நாம் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? காலையில் சுக்கு மிளகு திப்பிலி என்று சொல்லக்கூடிய 3 வகையான மூலிகை. இந்த 3 வகையான மூலிகை நன்கு பொடி செய்ய வேண்டும். எப்படி? சுக்கு மிளகு திப்பிலி பொன்வருளாக வறுத்து நல்ல மாவு போல் அரைக்க வேண்டும். நல்லா அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீரில் உள்ளே சாப்பிட வேண்டும். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் எதுவுமே சாப்பிடாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா காயக்கல்பமாக உடம்பு ஏறும். சுக்கு மிளகு திப்பிலி, மிளகு 1000 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய சித்தர்கள் காயக்கல்ப மூலிகள். திப்பிலி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்து வெளியேற்றும். சுக்கு சுப்பிரமணி போல் கடவுள் இல்லை, சுக்கில்லா மருந்தும் இல்லை, சுப்பிரமணி போல் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் சுக்கில்லாத மருந்து எதுலையுமே இல்லை. அதனால் சிறப்பாக இருக்கும், நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த திரிகடுகு சூரணம் நல்ல ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்து திரிபாலாதி சூரணம். இந்த திரிபாலாதி என்னன்னு கேட்டிங்கன்னா கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய். கடுக்காய் எவ்வளோ பெரிய விஷயம், அந்த காலத்தை கட்டடத்துக்கே போட்டிருக்கிறார்கள். இந்த உடலில் எப்படிப்பட்ட நோய் நொடி இருந்தாலும் சரியாகும். இந்த கடுக்காய் புண்ணு இருந்தாலும் சரியாகும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3மே குடல் புண்ணு எல்லாம் முதல்ல சொல்கிறோம். இப்போ நானே சொல்கிறேன், செய்யறதில்ல, முடியறதில்ல. இது அருள் இருந்தால் தான் செய்ய முடியும். சித்தருடைய அணுகர் இருந்தால் தான் எல்லோரும் சாப்பிட முடியும். நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், சரிங்களா? அப்போ அந்த கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், இந்த 3 வகையான மூலிகைகள் நல்ல பொடி செய்துக்கணும். பொண்ணு வளர்த்து நல்லா இடித்து பொடி செஞ்சுக்கணும். நல்லா வசிரகாயம் பண்ணிக்கோங்க. மாவு மாதிரி ஆக்கி கொண்டு இது மாலையில் தூங்குவதற்கு முன், அதாவது சாப்பிடுவதற்கு முன், மாலையில் சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, இரவு நேரங்களில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும்போது சின்ன பொடி வெந்நீரில் குடித்தா மழை லூஸ் ஆகும். பச்சை தண்ணியில் குடிச்சு பாருங்க. நான் பச்சை தண்ணிலாம் குடிச்சிருக்கேன். சாப்பிட்டு அப்படியே நல்ல சுத்தமான தண்ணியில் ஒரு டம்ளர் பொடியை ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டு கரைச்சி குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து இல்லாட்டி 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டுக்குங்க. சாப்பிட்டு தூங்குறீங்க. காத்தால் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்ல இது 2 வகையான மூலிகையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வத்துக்கு போகும். பொருளாருக்கு இவ்வுலகமில்லை, அருளாருக்கு அவ்வுலகமில்லை என்று சொன்னாலும் கூட இந்த உடலை பேணி காப்பதற்காக, இந்த உடலை அழகுபடுத்துவதற்காக, இந்த உடலை வசிரகாயம் செய்வதற்காக, இந்த உடலை ஞான தேகத்துக்கு போவதற்காக, இந்த உடலை வச்சு தானே பாவம் புண்ணியம் செய்கிறோம். பாவம் செஞ்சாலும் சரி, புண்ணியம் செஞ்சாலும் சரி, உடம்பு வேணுமா இல்லையா? அந்த கரெக்டான நேரத்தில் இருக்கிறவதான் செய்ய முடியும். செய்து பாருங்கள். கோடான கோடி நமஸ்காரம். நன்றி.